உங்கள் ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாச்சியார் நல்லபடியாக அவங்க உடம்பு சரியாகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கீதா தீபாவாக நினச்சிக்கிட்டு நம்ம நாச்சியார் அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா கீதாவுக்கும் தீபாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கீதா எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கிலீஷில் பேசுவாங்க, அது அவங்களுடைய ஆட்டிடியூட். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. தீபா இப்படி பேச மாட்டாளே, இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்க மேலே டவுட் இருக்குது. ஆனாலும் கார்த்திக் அதெல்லாம் சமாளிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நாச்சியார் கார்த்திக் தீபாவுடைய கல்யாணத்தை எப்படியாச்சும் சீக்கிரமே நடத்தணும், அது தீபாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. ஸோ இது கண்டிப்பாக நடக்கணும், அது நடந்தால் தான் எனக்கும் சந்தோஷம், தீபாவுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது தேவையாம்மா, அவங்க உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா என் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியால் அதை மறுக்கவே முடியலை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் கீதா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, எப்படியாச்சும் நிறுத்துங்க, இல்லை அப்படின்னா உங்கள் தீபா ஒய்ஃபை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அந்த இடத்துல கீதாவும் சொல்லிடுறாங்க. கார்த்திக் சீக்கிரமே தீபா எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சீன் காட்டுறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தா நம்ம தீபா ஐஸ்வர்யாவை கத்தியால் குத்த போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வேண்டாம் தீபா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அலறாங்க. பார்த்தா அது ஒரு கனவாக போயிடுது.